இங்க ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்னன்னா தொழுகைக்காக வேண்டி மட்டும்தான் ஒழுவா? எதுக்காக வேண்டி மட்டும்? தொழுகைக்காக வேண்டி மட்டும்தான் ஒழுவா அப்படின்ட்டு. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்கன்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய தேவையெல்லாம் முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னால நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தோம், உணவு வைத்திருந்தோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நாங்களும் சாப்பிடுவோம். உணவு ஏற்பாடு தயார் செய்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சுய தேவையெல்லாம் முடிச்சிட்டு வந்த உடனே நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீர் கொடுத்தோம். யார் ரசூலுல்லாஹ் உள்ள செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு நாங்க தண்ணி கொடுத்தோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டதெல்லாம் தொழுகைக்கு தான் ஒழுன்னா. சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. ஒரு கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பிடுறது சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஒளி இல்லாம ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. விருந்துக்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுயத்தை முடிச்சுட்டு வராங்க, சஹாபாக்கள் தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு கால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒழு செய்திருந்தால் நமக்கெல்லாம் எவ்வளவு சிரமமா இருக்கும். சஹாபாக்கள் சொல்லிடுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்கு முன்னால் என்ன செஞ்சுக்குவாங்க, ஒளி செஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறது வந்துருந்துச்சுன்னா நமக்கெல்லாம் சட்டமா இருக்கும். ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, சாப்பாட்டுக்குலாம் என்ன தேவையில்லை, என் ரப்பு எனக்கு தொழுகைக்கு ஒளி செய்ய சொன்னா, அதனால ஒளி செஞ்சுக்கிறோம். அப்ப தொழுகைக்கு மட்டும்தானா அப்படிங்கிற டாப்புக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் தனித்தனியா சொல்லுவான் ஒவ்வொரு இடங்கள்ல, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் போது சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொல்லுவான், பரிசுத்தமானவர்களை தவிர இந்த வேதத்தை யாரும் தொடக்கூடாதுன்றான். அப்படின்னா குர்ஆனுக்கு என்ன தேவை, ஒளி தேவை. இப்படியாக அல்லாஹ் ஒவ்வொரு இடங்கள்ல தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான். இப்ப இங்க இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ரப்பு என் தொழுகைக்காக வேண்டி வந்தால் ஒளி செய்யுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.